அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர் மற்றும் கவிஞராக திகழ்கின்ற தக்கோலம் இல்லாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் மே தினத்தை முன்னிட்டு உழைப்போரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். உழைப்போரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உழைப்போரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம். உழைப்போரை என்றென்றும் உயர்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்வார்கள். உழைப்போரை சிறப்பிக்கின்ற நாளாக, உயர்த்தும் நாளாக, வாழ்த்தும் நாளாக மே தினத்தை உலகத்தார் போற்றுவார்கள். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்கள் பலரும் நாள் ஒன்றுக்கு 12 மணி முதல் 18 மணி நேர கட்டாய வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டது. இதற்கு எதிரான குரல்களும் பல்வேறு நாடுகளில் ஆங்காங்கே எழத் துவங்கியது. இதில் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் ஆகும். சாசன இயக்கம் 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் இயக்கங்களை நடத்தியது. இதில் குறிப்பிடத்தக்கது 10 மணி நேர வேலை கோரிக்கையாகும். அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர் இயக்கங்களை இணைத்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது. இவ்வியக்கம் 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து இயக்கங்களை நடத்தியது. அத்தோடு மே 1, 1886ஆம் ஆண்டு அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தது. இவ்வியக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாகவும் அமைந்தது. இதனையொட்டி அனைத்து நாடுகளிலும் மே தினம் கொண்டாடப்பட்டது. 1889ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் அன்று பாரிஸில் சர்வதேச பாராளுமன்றம் கூடியது. 18 நாடுகளில் இருந்து 400 பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் உள்பட பலர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் காரல் மார்க்ஸ் வலியுறுத்திய 8 மணி நேர போராட்டத்தை முன் எடுத்து செல்வது என்றும் சிகாகோ சதியை இம்மாநாடு கடுமையாக கண்டித்ததோடு 1890ஆம் ஆண்டு மே 1 அன்று அனைத்துலக அளவில் தொழிலாளர்கள் இயக்கங்களை நடத்திட வேண்டும் என்றும் அறைகூவல் விடப்பட்டது. இந்த அறைகூவலே மே முதல் நாளை சர்வதேச தொழிலாளர் தினமாக, அதாவது மே தினமாக அனுசரிக்க வழிவகுத்தது. இந்தியாவில் மே தினம். இந்தியாவில் சென்னை மாநகரில் முதலில் உழைப்பாளர் தினம் பொதுவுடைமைவாதியும் தலைசிறந்த சீர்திருத்தவாதியுமான மா சிங்காரவேலர் தலைமையில் 1923ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள கடற்கரையில் உழைப்பாளர் தின விழாவாக கொண்டாடினர். ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்ண உணவு தேவை. அந்த உணவை கொடுக்கும் உழவன் உலகிற்கு உணவளிக்க வந்த அமுத சுரபி. பூமி தாய்க்கு பசுமையை பரிசளிக்கும் கர்ணன். உழவன் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்பார்கள். நீரில் உழலும் வாழ்க்கை விவசாயியின் வாழ்க்கை. வரப்பு வெட்டி, மாட்டை பூட்டி, ஏறு ஓட்டி, நாத்து நட்டு, களை பறித்து, தண்ணீர் பாய்ச்சி, உரம் போட்டு, இன்னும் பலவும் கால நேரம் பார்க்காமல் செய்து பயிர் வளர்த்து நெல்மணிகளை உருவாக்கும் உழவனாகும் உள்ள விவசாயியின் பாடு அப்பப்பா பெரும் பாடாகும். அதே சமயத்தில் இயற்கையோடு இணைந்து உழவு தொழில் ஈடுபட்டு செய்யும் போது அந்த விவசாயி அடைகின்ற அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இயற்கை வயல்வெளியின் காட்சிகள் ஆஹா, இதயத்திற்கு புத்துணர்ச்சி அளிப்பதை சொல்ல வார்த்தையே இல்லை. உழவனை சிறப்பிக்கும் விதமாக என்னுள் தோன்றிய ஒரு சிறு கவிதை. உழவர் இன்றி ஊருண்டோ, உழவர் இன்றி சோறுண்டோ, சுழலுது உலகம் உழவாலே, சொல்வார் சுகமாய் நன்றேதாம், மாறி போல தன்கடனென மண்ணில் பணியாய் செய்பவராம், பாரில் உழவர் என்றென்றும் பணிந்தே உயர்த்தி வாழ்த்துவோம்.
என்று சொன்னாலும் இன்று விவசாய நிலங்கள் விற்பனை மனைகளாக கொண்டிருப்பதால் உழவனும் உழவோடு ஒன்றிய விவசாயமும் மிகவும் பாதிப்பான நிலையில் போய்க் கொண்டிருக்கிறது. விவசாய நாடு விவசாயத்தை நாடும்படி, விவசாயத்தை உணரும்படி, ஊக்குவிக்கும்படி அரசு ஆவண செய்ய வேண்டும். அப்போதுதான் உழவனை, விவசாயத்தை உயர்த்த முடியும். விவசாயத்தை உயர்த்துவதற்கு ஏற்ப ஆக்கப்பணிகள் ஒன்றி செயல்படுவோம், வாழ்த்துவோம். மனிதனுக்கு அடுத்த தேவை உடை. செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்பார்கள். நெசவு தொழிலாளர்கள் ஆடை தயாரிப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல. கையால் நுண்ணுற்று இழைகளை பின்னி பாவோடி தறியில் அமைத்து கையும் காலும் ஒரு ரிதத்தோடு அசைத்து நெய்ய வேண்டும். நெய்யும் போது இழைகள் அருந்துவிட்டால் இணைக்க வேண்டும். கையும் காலும் கடுமையாக வலிக்கும். இருப்பினும் சிறப்பாக ஆடைகள் தயாரித்து கொடுப்பார்கள் அந்த கைத்தறி நெசவாளர்கள். தற்போது கைத்தறியிலிருந்து மின் விசிறி தெரியாக மாறினாலும் அந்த நெசவாளர்கள் மிகவும் நலிந்த நிலையில் உள்ளார்கள். அவர்களை கைதூக்கி உயர்த்தும் விதமாக அரசு உள்பட பல்லோரும் ஆவண செய்ய வேண்டும். நெசவாளிகளை உயர்த்துவோம், வாழ்த்துவோம். நாம் இருப்பதற்கு, வசிப்பதற்கு வீடு தேவை. அந்த வீட்டை கட்டுகின்ற கொளுத்துக்காரர்கள், மேஸ்திரிகள், சித்தாள்கள், கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் உட்பட அனைத்து உழைப்பாளர்களை உயர்த்துவோம், வாழ்த்துவோம். கல்வி இல்லா வீட்டைத்தான் வெளிச்சம் இல்லா இருண்ட வீடு என்பார் பாரதிதாசன். நமக்கு கல்வியை போதிக்கின்ற, கருத்தால் மனிதல் வெளிச்சம் பரவும்படி செய்கின்ற குருவை, ஆசிரியரை வணங்குவோம், போற்றுவோம். ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார்கள். அப்படி பணி செய்து கிடப்பதே என்பார்கள். அப்படி ஆசிரியர் பணியில் ஒன்றி ஊன்றி பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களை என்றென்றும் வணங்கி உயர்த்துவோம். தன்னலமின்றி தன்னலம் மறந்து சேவை மனப்பான்மையோடு மக்களின் நலத்தை பாதுகாக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்பட அனைத்து மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஊழியர்களையும் வணங்கி போற்றி உயர்த்துவோம், வாழ்த்துவோம். செருப்பு தைக்கும் ஊழியர்களுக்கு பேரம் பேசாமல் காசு கொடுத்து ஊழியர்களை உயர்த்துவோம். அவர்களுக்கு மேதின வாழ்த்தும் கூறி வாழ்த்துவோம். ஊரை சுத்தப்படுத்தும் தூய்மை பணியாளர்களையும் முடிவெட்டும் தோழர்களையும் உயர்த்துவோம், வாழ்த்துவோம். சிறு தொழில் தொடங்குவோரையும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் தயாரித்த பொருட்களை வாங்கி ஊக்குவிப்போம், வாழ்த்துவோம். நம்முடைய நாட்டின் தயாரிப்பான பொருளையே வாங்கி தயாரித்த உழைப்பாளர்களை உயர்த்துவோம், வாழ்த்துவோம். மின்துறை பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், ஆலை தொழிலாளர்கள், இன்னும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களை போற்றி உயர்த்துவோம், வாழ்த்துவோம். நிறைவாக உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளை இணைக்கும் பாலமாக செம்மாந்து தமிழ் பணி செய்து கொண்டிருக்கும் நமது ஜெர்மனி தமிழறி வானொலியை உயர்த்துவோம், வாழ்த்துவோம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக. ஆம், இன்றைய மே தினத்தை முன்னிட்டு விசேட சொற்பொழிவாற்றியவர் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை.